நாஞ்சில் கொல்லப்பன் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, இதெல்லாம் உண்மையாகவே பேரம் நடக்குதா இல்லை அவங்களா விரும்பி போகிறாங்களா? இவங்களா பேரன்னு பேசுகிறாங்க சார். அவர் தாவேகா தலைவர் விஜய் வந்து தேர்தலுக்கு முன்பே யாருக்காவது பணம் கொடுத்தாரா? மக்களுக்காக இவங்கெல்லாம் வந்து 500,000 கொடுத்து தான் ஓட்டு வாங்கினாங்க. இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி 234 தொகுதியில் எத்தனை கோடி இறக்குனாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது சார். எல்லா தொகுதியிலையும் எத்தனை % வச்சு கொடுத்தாங்க, 500 கொடுத்தது எவ்வளோ, 1000 கொடுத்தது எவ்வளோன்னு அந்தந்த மக்கள்கிட்ட போய் கேட்டால் தெரியும் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இவர் ₹1 பணம் கொடுக்காமல் 108 சீட்டு வந்தவர், அவர் ஏன் சார் வந்து பேரன்னு பேசணும்? அவர் காசு கொடுக்கணும். நான் அதுக்கு தான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் எல்லாரும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு முடிவெடுத்தோம். அண்ணன்கிட்ட நாங்கள் பேசி திமுகவா தாவேக்காவான்னு கேட்டார். திமுக வேண்டான்னு சொல்லி 10 பேர் தான் திமுக, நாங்கள் பாக்கி 90 பேருமே தாவேக்கான்னு சொன்னோம். அப்புறம் போய் பேசியாச்சு. கிட்டத்தட்ட 38 வருவாய் மாவட்டத்தில் ஒவ்வொரு சீட்டு கொடுத்துடலான்னு முதல்ல ஒரு டேனு, அப்புறம் 15 சீட்டு. இப்போ நம்ம காஞ்சிபுரம் ரஞ்சித் அவர் போய் ஒருக்க பேசி இப்படி எல்லாரும் பல தரப்பட்ட முறையில் பேசி எடுத்து வந்தோம். அண்ணனே பேசினாருன்னு வைங்களா, அண்ணனே எல்லாத்திட்டையும் சொன்னது தாவேக்கால சீட்டு தராங்க, டப்பு தரல, பணம் தர மாட்டாங்க. உங்க கையில பணம் இருந்தால் சீட்டு வாங்கலாம். அப்போ சசிகலா அம்மா வந்து அவங்களும் சேர்ந்து வாரேன்னு சொல்றாங்க. பணம் செலவு பண்ணணும்னா சசிகலா அம்மா பணம் செலவு பண்ணுவாங்களான்னு கேட்டுருவாங்கன்னு ஒரு டீமை பேசுறதுக்கு அனுப்புனாரு. நீங்கள்லாம் டிவியில் காட்டியிருப்பீங்க. ஆனா தன்னுடைய கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வருமானு தெரியாத காலத்திலையும் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்திலையும் அவரோட ஒரே தன்னம்பிக்கை பணம் கொடுக்க கூடாது. பணம் கொடுக்காமல் நம்ம ஆட்சிக்கு வரணும்ங்கிறது அவரோட குறிக்கோள் சார். அவர் நினைச்சிருந்தால் நல்லா புரிஞ்சுங்க, சொல்லி முடிக்கிறேன். அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தால் ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், தென் மாவட்டத்தில் செல்வாக்கு மிக்கவர், அவரை நினைச்சு அம்மாவால கை காட்டப்பட்டவர், நல்ல எப்படி செங்கோட்டையனோ அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சிருந்தா அண்ணன் 15 சீட்டு 20 சீட்டு தாரனே, சீட்டுக்கு நான் இவ்வளவு ஏதோ பண்றேன். எந்த கட்சியும் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி அவங்களுக்கு கீழே வச்சிருந்த கூட்டணி கட்சிக்கு நன்கொடை கொடுக்காம எந்த கட்சி கிடையாது. சீட்டு வாங்கியிருப்பாங்க, நோட்டு வாங்கியிருப்பாங்க, வாங்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால தான் இன்னைக்கு திமுக அவ்வளவு ஆதங்கமாக காங்கிரஸ் மேலே, விசிகா மேலே, கம்யூனிஸ்ட் மேலே, இவங்க யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க மேலே கடுமையான தாக்கத்துக்கு கொண்டு வர காரணம் என்னென்னா அவங்க வச்சிருந்த 20 கட்சிக்குமே அவங்க வந்து அதோடைய செலவையும் அவங்க பார்த்துருப்பாங்க, தேர்தல் செலவையும் அவங்க தான் பார்த்துருப்பாங்க. எந்த கட்சியுமே போன கட்சி ஆதரவு கொடுத்த கட்சி எதுவுமே தன்னுடைய சொந்த காசில் நின்றவங்க கிடையாது. மக்களுக்கு காசு கொடுக்காம கம்யூனிஸ்ட் நின்றுதா இல்லைன்னா விசிகா நின்றுதா சொல்லுங்க. அதனால தான் திமுகவோட ஆதங்கம். அதை வந்து யார்கிட்ட காட்டுறாங்கன்னா நீங்கள் இவங்கள்ட்ட காட்டணும். தாவேக்கால காட்டி பிரயோஜனமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட தான் சொல்லணும். தாவேக்கா குதிரை பேரம் பேசுது, தாவேக்கா குதிரை பேசுது விஜய் சொல்றாரு. அதை வந்து சொல்ல தேர்தலுக்கு முன்னாடி 108 எம்எல்ஏக்கள் தான் வந்திருக்காங்க. 108 எம்எல்ஏக்கள் தான் வந்திருக்காங்க. ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 107 எம்எல்ஏ. இனி மீதி உள்ளவங்களுக்கு வேணும்ல, அந்த மீதி உள்ள எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கு, மற்ற கட்சிகள் இந்த பக்கம் வர்றதுக்கு பதவி மற்றும் பணம், இதுதான் பேரம் சார். பணம் கொடுத்தாதான் வருவாங்களா? அப்படிப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ், கம்யூனிஸ்டா, விசிகாலாம். அப்போ பணம் கொடுத்தாதான் வருவாங்களா? மக்கள் சேவைக்காக வரமாட்டாங்களா? யாரை கொச்சப்படுத்துறீங்க? தாவேக்காவை கொச்சப்படுத்துறீங்களா, காங்கிரஸை கொச்சப்படுத்துறீங்க? பதவி சார் பதவி கொடுத்துட்டாரு சார், அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. கம்யூனிஸ்ட் எப்பவுமே வாங்காது, கம்யூனிஸ்ட் நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு போயிட்டாங்க. ஐயுமல் வரைக்கும் போயிட்டாங்க சார். நீங்க எதிர்பார்க்க முடியாது. என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தோட பயணிச்சவங்க அவங்களே 2 சீட்டு எனக்கு தந்தா நல்லதுன்னு சொல்றாரு பெரியவர். நீங்க அதை புரிஞ்சுக்கிடணும் சார். நான் இப்பவும் சொல்றேன், தாவேக்கா கூட கூட்டணி போறது சரி, மற்ற திமுக அண்ணா திமுகவில் போய் சீட்டு கேட்டு நோட்டு கேட்டால் நடக்காது. சீட்டு மட்டும் தருவார், அதுக்குள்ள அங்கீகாரத்தை தருவார். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுனீங்கன்னா உங்கள் அமைச்சர் பதவியும் பிடிக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு அவர் வாராரு சார். இதை ஏற்றுக்கிட வேண்டியது நம்ம கடமை. இது ஏற்றுக்கிட முடியாமல் திமுகவும் அண்ணா திமுகவும் குதிரை பேரம் ஏதோ ப்ரூஃப் ஏதோ ஒன்று சொல்லுங்க. அவங்க இப்போ நீங்கள் 35 கோடி வாங்க கேட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்க கரெக்டாக போலீஸை வச்சு ப்ரூஃப் எடுத்திருக்காங்க.
எடுத்து தான் சிறைச்சாலைக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் பேரம் பேசிக்கிறாங்களோ இன்னைக்கு யாருக்கு சமன் கொடுக்குறாங்க, செந்தில் பாலாஜி அவங்க தம்பிக்கு அவங்க அப்பாட்ட போய் கொடுத்துட்டு வராங்க, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்காங்க. இனி ஏன்னா திடீர்னு பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வெளியில் போய் சிங்கப்பூரில் படுத்துருக்கேன்னு சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு சொல்லி எதையாவது போய் பண்ணிடக்கூடாது. அண்ணன் வேற, நம்ம அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் வேற லண்டன் போகிறாரு, பின்னாடியே பேரக்கூடாது, இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி உடனே இன்னைக்கு அடிச்சிட்டாங்க பாருங்க. அதனால் அவங்களுடைய சூழ்நிலை எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க சார் அதிகாரிகள். இப்போ நீங்க அண்ணன் சொன்னீங்க 35 கோடி ரூபாய் இந்த குற்றச்சாட்டெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? எந்த குற்றச்சாட்டுகள் சார்? 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது சார். 35 கோடி பேரம் வந்து தாவேக்காவை இழுக்கணும்னு முடிவெடுத்ததுனால சார் அனிதா ராதாகிருஷ்ணன் என்னன்னு சொல்லுவார், இன்னும் 6 மாசத்துல கலைச்சிருவான்னு சொல்றாரு சார். எந்த தைரியத்தில் சார் சொல்றாரு சார்? நீங்க விசிகா உள்ள ஆட்சியில பங்கு இருக்கு, அமைச்சராக இருக்காங்க, அவங்க உங்கள்கிட்ட வருவாங்களா? காங்கிரஸ் அமைச்சராக இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட வருவாங்களா? திரும்பி வேற யார் ஐஎம்எல் இருக்காங்க, உங்கள்கிட்ட வருவாங்களா? இதையே கூட்டி கழிச்சு பாருங்க. இது ஒரு 5 9 சீட்டு வந்துடுச்சு சார். அது போக 7 சீட்டு வெளியில் இருக்கு. அதுவும் என்னாச்சு 16 சீட்டு இதாகி போச்சா? நீங்கள் கேல்குலேட் இன்னைக்கு அவர் மெஜாரிட்டியில் தான் இருக்கார். அவர் ஏன் சார் உங்களை போய் பார்க்கணும்? இது போக ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதிமுகலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்க பாதி பேர் தெரிவிச்சுட்டு வெளியில் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்துக்கிட்டே எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பயணித்தவங்க, இப்போ இந்த விஜயபாஸ்கர் இவரெல்லாம் போய் எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் போய் இப்போ தாவேக்கால இணையிற நீங்கள் தான் ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி ஒரு பொதுச் செயலாளரை உருவாக்கி வச்சீங்க. பொதுக்குழுவால் பொதுச் செயலாளருங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்தது நீங்கள் எல்லாரும் தான். இந்த கட்சியை வந்து இந்த துவம்சம் பண்ணி வச்சுட்டு போனது, ஒரு அதிமுகவை பண்ணி வச்சுட்டு போனது நீங்கள் தான். நீங்களே நின்று இங்கே பிரிச்சுக்கிட்டு நாங்களும் சட்டமன்ற குழு தலைவர் எப்படி நீங்கள் கேட்டீங்களோ இல்லை வேலுமணி தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இங்கே நின்று போராடி இருக்கலாம். போராடி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தா அது ஒரு நல்லதாக இருக்கும். ஆனால் இவங்க எதுக்காக போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து அவர் எங்களை அன்போடு அரவணைச்சாரு, அதனால நாங்கள் போகிறோம் ங்கிறத விஜயபாஸ்கருடைய கருத்து. இப்போ ஆட்சி கவிழ்க்க சதி அப்படின்னு தாவேக்கா குற்றம் சுமத்துது இல்லையா? அதெல்லாம் என்ன சதி பண்ணுவாங்க இவங்க? என்ன சதியை பண்ணிட முடியும் சார்? ஒன்றும் பண்ண முடியாது சார். இது வந்து அப்ப ஏன் தாவேக்கா அந்த குற்றத்தை சுமத்துது? சார் இது ஒரு வைத்தறிச்சல். தாவேக்கா சொல்றாங்க விஜய் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி நடக்குன்னு தாவேக்கா சொல்றாங்க. தங்கள்கிட்ட எந்த அச்சமும் இல்லைன்னா தாவேக்கா ஏன் சொல்ல போறாங்க? அவங்க அவங்களுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து வந்த தொண்டர்களை ஒவ்வொரு சில ஆட்களை இந்த மாதிரி 35 கோடி 50 கோடின்னு ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டுறதுக்குள்ள வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. நீங்கள் அந்த காலத்திலேயே நீங்கள் எடுத்துருக்கலாம். நீங்கள் இதை ஏன் பார்க்குறீங்க? அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு வந்து புரட்சித் தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுகலேருந்து போன ஒரே ஆள் நாஞ்சில் மனோகரன். தெரியுமா? நம்ம வரலாறே அப்படி தான் இருக்குது. நாஞ்சில் மனோகரன் தான் போனார், திமுக போனார், திரும்பி திமுகலேருந்து இங்கே வந்தார். அவருடைய சூழ்நிலை அங்கேயும் இங்கேயுமா ஓடினார், அந்த ஆட்சியை கலைச்ச உடனே ஓடினார். அதுபோல் இவங்களுடைய ரசிகர்கள் யாராவது போனாங்களா? புரட்சித் தலைவரோட ரசிகர்கள் எங்கேயாவது மாறினாங்களா? திமுக போனாங்களா? சரி, அதை விடுங்க சார். அம்மா 96 இந்த கட்சி இணைஞ்சு எல்லாம் ஒருமிச்ச பிறகு 96 4 சீட் எடுத்தாங்க சார். கட்சியை விட்டு திமுக பக்கம் போனாங்களா? ரஜினிகாந்த் வாய்ஸ் செல்வாக்கு அம்மா இனிமேல் எழுந்தியா வர முடியாதுன்னு சொல்லும்போது கூட அதிமுக தாங்கி பிடிச்சவன் தான் சார் தொண்டை. அதனால அதிமுக பத்தி இல்ல சார், தாவேக்கா தங்களுக்கு எதிராக சதி நடக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, யாரு சதி பண்றாங்க? அது போலதான் தாவேக்காவோட ரசிகர்கள் 30 ஆண்டு காலம் தாவேக்கா தலைவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வெயிலையும் பச ஒட்டி அவங்க அதாவது என்ன பண்ணுவாங்க, கொடி ஒட்டி திரும்பி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு தேட்டரில் பாலாபிஷேகம் பண்ணி தான் தலைவன் வந்து முதல்வரானு லட்சிய கனவோட வந்தவன். அவனை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன். எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு சூழ்நிலை வந்ததோ, எப்படி அம்மாவுக்கு ஒரு விட்டு போகக்கூடாது இருந்தாங்களோ, அதுபோல தான் இன்னைக்கு விஜய் அவர்களை விட்டு போகக்கூடாதுங்கிறது அவங்க ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்காங்க சார். அவங்க மனசில் நீங்கள் எந்த எண்ணத்தையும் விதைக்க முடியாது, அது நீங்கள் விதைச்சிடலாங்கிறது. ஆனால் இவங்க சேஃப் அண்ட் சைடு. நீங்கள் வந்து இந்த குதிரை பேரம் அப்படி இப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணனை கூட்டிகிட்டு போவாரா சார்? நீங்கள் சொல்லுங்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு டென்ஷன், அது நமக்கே தெரியும். எத்தனை குவாரிகள் மூடப்பட்டிருக்கு, அதுக்கே அவர் வந்து கன்னியாகுமரி கலெக்டர்கிட்ட போய் என்னெல்லாம் பேசினார். அதனால் மனோ தங்கராஜுக்கும் அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது திமுகவில். இன்னும் பிரச்சனையில் பூசலில் இருக்குது. கேரளா எங்கப்பா இருக்குது? இந்தியாவில் தானே இருக்குது. வண்டி போக தான் செய்யும்.
ஆங்கிறத நம்ம கனிம வளத்தை கொண்டு போகிறதுக்கு கூட தமிழ்நாட்டிலேருந்து கேரளா கொண்டு போகிற எவ்வளவு விபத்து நடந்திருக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். எத்தனை பேர் செத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கலெக்டர் எஸ்பி இன்றைக்கி மாவட்டத்தை காப்பாற்றுறாங்க சார். இன்றைக்கி அங்கே ஒரு சாவு இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ வண்டிகளை சீஸ் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் நம்ம பாராட்டணுமா பாராட்ட வேண்டாமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிமுகவை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க சார். பெருஞ்சரிவு திமுக, அதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. திமுகல இருந்தா கூட்டணி கட்சி சுத்தமா போயிட்டு யாருக்கு சரிவுங்கிறது ரெண்டாவது விஷயம். யாருக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது தான். பெரிய ஆபத்து திமுக தான் சார். திமுக தான் பெரிய ஆபத்து. நீங்க யார் மூலமா ஆபத்து சார்? அதிமுக என்னைக்குமே அழியாது சார். நான் இப்போ கூட சொல்றேன், இவங்க எல்லாம் போறாங்க, இன்னும் ஒரு டீம் வந்து அந்த அதிமுக காப்பாத்திட்டு தாவேக கூட கூட்டணி வச்சிருவாங்க. திமுக போய் தாவேக கூட கூட்டணி வைக்குமா? இல்ல தாவேக தலைவர் திமுக கூட கூட்டணி வைப்பாரா? வைக்க மாட்டார். அவரு எப்படி எம்ஜிஆர் அம்மா போல திமுக தான் தீய சக்திங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அவ்வளவுதான். அதனால அதிமுகவை அவர் வந்து சகோதரத்தோட பாசகரத்தோட கை தூக்குறாரு. தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் புதிய ரூட்லாம் போடுறீங்க எப்படி சார்? அதிமுக தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் புதிய ரூட் போடுறீங்க. பொறுத்திருந்து பாருங்க. இந்த அதிமுகல இன்னொரு பிளவு உருவாகும். அந்த பிளவுல இருக்கிற ஒரு 15 எம்எல்ஏக்களாவது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சார். இன்னொரு பிளவா? 100%. இதுதான் கண்டிஷன். வந்து 25 பேர் இல்லாத ஒரு அதிமுக இருக்கு பாருங்க, அதுல இருந்து 10 எம்எல்ஏ வந்து ஆதரவு கொடுப்பாங்க. 15 எம்எல்ஏக்கள்ட்ட இல்ல ஒரு நிமிஷம். 15 எம்எல்ஏக்கள்ட்ட அவங்க வந்து சட்டமன்றத்தில் தனிச்சு நின்று தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சார். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அதிமுகவை விட்டுட்டு ஒரு சில இப்போ இருக்கிற அண்ணன் சிவி சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டாங்க. எப்படி ஆனால் ஓபிஎஸ்கிட்ட இருந்து பிடுங்கி எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சாங்களோ, அதை அண்ணன் பாஜக பார்த்த பார்வை, அது செஞ்ச வேலை. அதனால அண்ணன் சொல்லுவார், சொன்னா கேட்க மாட்டார். செஞ்சது எல்லாம் பாஜக. முதல்ல அண்ணாமலையில் ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆரம்பிச்சு மொத்தமாக 2026 முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ரெட்டை இன்ஜின் ஆச்சுன்னு அதிமுகவை கடைசியில் ஒத்த இன்ஜினு கூட வழி இல்லாமல் ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இவங்க வந்து அந்த முடிவுக்கு வராங்க. ஒரு சில பிரச்சனைகளை பேசி முடிப்பாங்க. ஒரு கருத்து மட்டும் நீங்க திருப்ப கேட்டுட்டு இருந்தீங்க. இல்லை யாருக்கு பாதிப்பு, எப்படி சமாளிப்பார்னு கேட்டீங்கல்ல. பாதிப்பு எப்படிங்கிறதுன்னா 234 தொகுதியில் இப்போ 6 பேர் ரிசைன் பண்ணியாச்சு. அவர் பதவி ஏற்கும் பொழுது 108 தேவை. அதில் ஒருத்தர் சபாநாயகர் கழிச்சா 107. இப்போ 6 பேர் ரிசைன் பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி தேவை அவங்களுக்கு மெஜாரிட்டி 112 இருந்தால் போதும். இப்போ காங்கிரஸ் இருக்கிறது, மற்றவங்க 12 பேர் இருக்காங்க, இது போதும். ஆனாலும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் ஒரு 15 பேரை திமுக விலை கொடுத்து வாங்கி விட்டது என்றால், திமுக இந்த கரூர்காரர் பேசுனது போல், அந்த இவர் நம்ம திருநாவுக்கரசு ஏற்பாடு பண்ணது போல் இதெல்லாம் நடந்து விட்டது என்று சொன்னால், ஒரு 10 எம்எல்ஏவை தூக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மெஜாரிட்டி வரும்போது சபாநாயகர் மெஜாரிட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பொழுது நீங்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பேரமே ஆரம்பிச்சிருக்கு. பத்திரிகை செய்தியை வச்சு நான் சொல்றேன். அதனால அந்த பாதிப்பு ஏற்படுத்தினால் அது விஜயை பாதிக்கும், தாவேக்காவை பாதிக்கும் என்பதுதான் திமுகவுடைய கணக்கு. அதனாலதான் இவங்க அவ்வளவு சிவியரா ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன். தாவேக்காவோட தொண்டர்கள் அந்த அளவுக்கு விலை போக மாட்டாங்க. அவருடைய தலைவர் விஜய் இன்னைக்கு அவர் இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் முதல்வராக இருக்கிறது தான் அவங்களுடைய லட்சியமா இருக்குமோ ஒழிய இந்த திமுக போய் நம்ம அடிமாட்டு விலைக்கு போக மாட்டாங்கிறது என்னோட கருத்து. ரெண்டாவது, இவங்க சொல்லலாம் ஊழல் சக்தியை கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க வாஷிங் மிஷினுங்கிறாங்க. நான் இப்பவும் சொல்றேன் சார், கழிந்த 5 ஆண்டு காலம் ஊழல் செஞ்சது 5 ஆண்டுக்கு முன்னாடி, கழிஞ்ச 5 ஆண்டு காலம் திமுக இந்த ஊழல் சக்தி எல்லாம் தூய சக்தி ஆகிட்டு சார். இந்த தூய சக்தியோட தான் தாவேக்காவுக்கு போயிருக்காங்க. விஜயபாஸ்கர் சொல்றீங்க. சுஷில் ராஜ்குமார், ஆமா, நீங்க என்ன வழக்கு போட்டீங்க? குட்கா மேல வழக்கு போட்டீங்களா? இல்ல வேற யாரும் பேர்ல வழக்கு போட்டு நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்லையே. இன்னைக்கு அவங்க தூய சக்தியா இருக்காங்க. எப்படி அம்மாவுக்கு பேர்ல எத்தனை வழக்கு போட்டீங்களோ அத்தனை. அதாவது தாவேக்கா தலைவர் மௌன பாதை, அதாவது அவர் அமைதியாக இருக்கார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நம்ம அமைதியாக இருப்போம், நம்மளை பற்றி நிறைய 2 பேரும் பேசுவாங்கன்னு. இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துக்கிட்டு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறது. காணாகுறைக்கு பாஜக நயனார் நாயந்திரன் அவரும் சேர்ந்து போகிறாரு. என்னன்னு தெரில. அது நம்ம அண்ணன் செங்கோட்டை சொன்ன மாதிரி மருத்துவக் கல்லூரிக்கு ஆசைப்பட்டு இருந்தார் போல், அது நடக்காமல் போயிடுச்சு. திமுகவில் பல கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருந்தார், அதுவும் இப்போ போயிடுச்சு. எல்லா பிரச்சனையும் போனதுனால எல்லாருக்கும் அவங்களோட சொந்த தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பொங்குறாங்க. இன்னொன்று என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா,
என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன், நான் எம்ஜிஆர் ரசிகர். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போது அவர் விஜயை பார்க்கும்போது இந்த இடம் அந்த இடம் எந்த ஆல் ரவுண்ட்லேயும் நான் கில்லியாக இருக்கிற மாதிரி தெரியுது.